சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் பதிவேற்றி இருந்த காணொளியிலே நான் சொல்லி இருக்கின்றேன், வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கருத்துக்களும் அரசியல் போக்குகளும் கொஞ்சம் பாரதூரமாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக அந்த கருத்துக்கள் அவருடைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக பேசலாம் என்பது போல முடிவெடுத்திருக்கிறேன் என்று நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் பதிவேற்றி இருந்த காணொலியிலே இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தேன். அண்மை காலத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினால் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் தொடர்பாக அடுத்த காணொலியில் பேசலாம் என்று. இன்றைய தினம் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அண்மைய நாட்களாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் சார்ந்த தனிப்பட்ட விவகாரம் எதையும் நாங்கள் பேசப்போவதில்லை. அரசியல் சார்ந்த விவகாரங்களினுடைய விளைவுகள், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகளுக்கான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவு செய்து அனுப்பியது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அரசியலை பேசுங்கள், இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுங்கள், அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கு பாடுபடுங்கள் என்பது போன்ற நோக்கங்களோடு இதுவரையிலும் தங்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் தாங்கள் எதிர்பார்த்த விடயங்களை சரியாக நிறைவேற்றவில்லை என்கின்ற அதிருப்தியின் காரணமாகவும் இதனை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் இப்படிப்பட்ட விவகாரங்களை கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடும் அவரை தேர்வு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். மக்கள் எதிர்பார்த்ததை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நிறைவேற்றுகிறாரா என்று கேட்டால் அது இல்லை என்பதாகத்தான் அண்மை காலமாக அவருடைய நடவடிக்கைகள் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. காரணம் சொல்கின்றேன். இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல வடக்கு கிழக்கு மண் என்பது தமிழ் தேசிய மண்ணாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துவதை, அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படித்தான் புதிய முகங்கள், புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதிய அரசியல் பிரதிநிதிகள் வந்தாலும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பைத்தான் மக்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் செய்து வரக்கூடிய நடவடிக்கைகள், அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதில் பல்வேறுபட்ட விவகாரங்கள், சுகாதாரமாக இருக்கட்டும், அபிவிருத்தியாக இருக்கட்டும், அல்லது அரசியல் விவகாரங்களாக இருக்கட்டும், இப்படி பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன. இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் இவ்வளவு காலமும் அல்லது தன்னுடைய கட்சி இவ்வளவு காலமும் போராடி வரக்கூடிய ஒரு விவகாரத்தை யாழ்ப்பாணம் மண்ணில் வைத்து ஜனாதிபதிக்கு சொல்வது என்பது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தையட்டி விகாரையினுடைய தீர்வுகள் தொடர்பாக ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதற்கு ஆளுநர் ஒரு பதிலை சொல்லி இருந்தார். அதற்கு பிறகு பேசிய வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென எழும்பி சொல்கிறார், இவர்கள் தையட்டி விகாரையை வைத்துத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், கட்டும்பறையில் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு அதனை இடிக்க சொல்வது என்பது முட்டாள்தனம், அவர்களுக்கு காணி தேவைப்பட்டால் நாங்கள் காணியை கொடுக்கலாம் என்பது போல ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தையட்டியில ஜனாதிபதி அவர்களே 6 ஏக்கர் காணி தனியார்ட காணி, தையட்டியில தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அதை அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு. உண்மையிலே தையட்டியில விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு, விஹாரைக்குரிய காணி இருக்கு. அந்த காணியில கட்டாமல் தனியார்ட காணியை பறிச்சு அந்த அந்த விடயம் எங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் அந்த அந்த கல்லு நாட்டின 2வது நாள் தெல்லிப்பள்ளியிலையும் அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது. அப்படி இருக்கவும் 2 வருஷத்துக்குள்ள அதை கட்டி இருக்கு. அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது, இது தனியார்ட காணி என்று சொன்னதுக்கு பிறகு
கட்டி இன்றைக்கு வந்து அந்த 6 ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம். வயது போன ஆக்கள் அவருடைய புள்ளியல் எல்லாம் வெளியில போயிட்டோம். அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போகலாம்னு இருக்கு. இப்ப இது வந்து இப்ப நாங்க தையட்டியில வந்து இருக்க விஹாரைக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்ப இது தேவையில்லாத ஒரு அநியாயம். அப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும். இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க. நான் வந்து ஒரு மதில கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் வருது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை வெடிக்கணும்னு சொல்லுறாங்க. ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக வந்து டிசிசியில வந்து கூட்டம் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இது கட்டப்பட்டு இருக்குது. அது நான் நினைக்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம். தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும். அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தும். இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முற்று முழுதாக தனியாட்டு காணி அது வந்து இங்கே டிஎஸ்மேஆர் முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம். அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்தில் வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னார். கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன். இல்லை அவருக்கு பிறகு ஜிஏ இருந்தவர். ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்படுத்த வந்து அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்கு வந்து தனியாட்ட காணி என்று. இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும். அப்பதான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை, இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீது ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கார்கள். அந்த விஹார இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவை நாங்கள் ஏதோ ஒரு முறையிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இல்லை. அது தவறு. அதுக்கு அழிக்க ஆளுநர் அது தவறு. நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கிறோம் வந்து அது அப்படி இல்லை. எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல இல்லை. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும். நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விரும்புகிறோம். அதுமேலகு ஜனாதிபதி அவர்களே, இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது. நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம். ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி, அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவருடைய பாராளுமன்ற கதவை பதிலாக இது ஒரு செய்தியாக அல்லது ஒரு கட்டுரையாக அல்லது ஒரு காணொலியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்கின்ற சாதாரண தோற்றம் அளிக்கலாம். ஆனால் இவ்வளவு கால அரசியல் வரலாற்றில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இப்படி ஒரு குறுக்கீடுகளை மேற்கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்தினை தெரிவிப்பது என்பது இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் பயணத்தையும் குழப்பக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்களை கூட விடுங்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்பது ஒரு சுயேட்சை குழுவின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்து அனுப்பப்பட்டவர். சுயேட்சை குழு ஊடாக செல்கின்ற பொழுது அவருக்கான பங்கு எதிர்கட்சியில் தான் இருக்கிறது. எதிர்கட்சியினுடைய காத்திரமான பங்கு என்னவென்று பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய ஒரு சில தவறுகளை காத்திரமாக சுட்டி காட்டி அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது என்பது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவர்களினுடைய ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இவர் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு, எதிரணி பக்கம் அமர்ந்து கொண்டு அரசாங்கத்திற்கு இவர் காற்று வீசுவது அல்லது அவர்களுக்கான ஒரு துதிபாடல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாத ஒன்று. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி விகாரை தொடர்பாக மாத்திரம் இந்த கருத்தை தெரிவிக்கவில்லை.
காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்களுக்கு நட்ட ஈடு கொடுங்கள் என்று வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பேசியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருவது என்பது எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவர்கள், எங்களுடைய தந்தைமார் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு அவர்கள் மீள கையளிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. ஒருவேளை அவர்கள் இறந்திருந்தால் அதற்கு காரணம் யார் என்பதற்கான பொறுப்பு கூறலை மேற்கொண்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்னொன்று. இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையோடு ஆண்டாண்டு காலமாக போராடி வருகின்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கள் என்று சொல்வது இவ்வளவு பெரிய தியாகத்தையும் விலை கொடுத்து காசினால் வீசி எறிந்து மறைத்து விடலாம் என்கின்ற வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கொச்சையான ஒரு அரசியல். இப்படிப்பட்ட அரசியலை அனுமதிக்க முடியாது. நீங்கள் அர்ச்சுனா ராமநாதன் செய்கின்ற இந்த அரசியலுக்கு என்ன பேர் என்றால், அரசாங்கத்தோடு கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற அரசியலைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா செய்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு விவகாரம், வடக்கு கிழக்கினுடைய ஒரு விவகாரம், தமிழ் மக்களினுடைய ஒரு விவகாரம் நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்திலேயே அவர் இங்கிருந்து செல்லக்கூடிய பிரதிநிதிகளினுடைய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு மிகவும் முறையற்ற ஒரு போக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் இருக்கிறது. சரி, நாடாளுமன்றத்தில் அப்படி என்றால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பது என்பது மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கும். இதை தவிர தையட்டி விகாரை இடிக்கிறார் என்றால் கஜேந்திரனும் கஜேந்திரகுமாரும் சுகாசும் நானும் வருகின்றேன், வாருங்கள், அலவாங்குகளோடு வாருங்கள், மண்வெட்டிகளோடு வாருங்கள், உடை தெரிவோம் என்பது போன்ற சில கருத்தாடல்களை அவர் இந்த யூடியூப் தளங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களின் ஊடாக முன்வைத்து வருகின்றார். இதெல்லாம் எப்படிப்பட்ட போக்கு? வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு அரசியல் புரிதல் என்பது அறவே இல்லை என்பதை சுட்டி காட்டக்கூடிய போக்குகளாக இருக்கிறது. சில விடயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்வளவு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த போராட்டத்தினுடைய அவர்களினுடைய நான் சில நேர்காணல்களில் அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன், உங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன என்றால் தையட்டி விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கிறார், இது ஒரு சட்டவிரோத கட்டடம், இது விகாரை அல்ல, இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் மீண்டும் அழுத்தமாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தையட்டி விகாரை என்பது அகற்றப்பட முடியுமா, அது இடிப்பது என்பது சாத்தியமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த போராட்டங்களின் காரணமாகத்தான் தமிழர் பிரதேசங்களில் ஏற்படுவதற்கு சாதகமாக இருந்த ஒரு சில பௌத்தமயமாக்கல் நடவடிக்கைகள் மட்டுப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மக்களினால், யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கிருந்து எழுகின்ற குரல்களுக்கு வலு சேர்க்க வேண்டுமே தவிர இங்கிருந்து எழக்கூடிய தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்கொண்டு செல்லக்கூடிய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை கொச்சைப்படுத்த கூடாது. அது தமிழ் மக்களுக்கு பாரதூரமான அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் கீழே வந்து என்னை வசைபாட போகிறீர்கள், அது பிரச்சனை அல்ல. இங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகீந்தன். வணக்கம்.